ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரம்மா நமஸ்காரம் பண்ணும் பொழுது பிரம்மஸ்துதின்னு சில ஸ்லோகங்களை சொல்லி நமஸ்காரம் பண்ணுறார். அதில் ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம், ஞானே பிரயாசம் உதபாஸ்ய நமந்த ஏவ ஜீவந்தி சன்முகரிதாம் பவதீய வார்த்தாம் ஸ்தானே ஸ்திதா ஸ்ருதிகதாம் தனு வாங்மனோபிஹி. பிரம்மஸ்துதியிலே ஒரு அழகான ஸ்லோகம், ஞானே பிரயாசம் உதபாஸ்ய நமந்த ஏவ. நம்ம பிரம்ம விசாரம் பண்ணி இல்லைன்னா தியானம் பண்ணி ஞானத்தை அடையணும் அப்படிங்கிறத விட்டுடுங்கிறார் பிரம்மா. எந்த ஒரு எஃபர்ட்டும் அந்த ஞானத்தை அடையறதுக்காக போடாதே. ஞானே பிரயாசம், பிரயாசம்னா ஒரு எஃபர்ட். உதபாஸ்ய விட்டுடு. ஆத்ம விசாரணை பண்ண வேண்டாம், தியானம் பண்ண வேண்டாம், யோகம் எதுவுமே பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும்? நமந்த ஏவ ஜீவந்தி. கிருஷ்ணருடைய சன்னிதானத்தில் இரு, நமஸ்காரம் பண்ணிண்டே இரு அப்படிங்கிறார். சிரோபி மமத்வாம் பக்தியா நமதோ கரோபி துளசி சமர்ப்பணம் கரோது பாகவதம் மம ரசனா படதோ மதயுகடும் தவ கீர்த்தனே. சொல்றார் டோலோத்சவத்தில், என்னுடைய தலையானது உனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கட்டும். சிரோபி மமத்வாம், வெறுமை தண்டால் எடுக்கிற மாதிரி இல்லை. சிரோபி மமத்வாம் பக்தியான், பக்தியா உன்னை நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கட்டும். சிரோபி மமத்வாம் பக்தியா நமது அப்படிங்கிறார் இல்லையா, இங்க சொல்றார். ஞானே பிரயாசம் உதபாஸ்ய நமந்த ஏவ ஜீவந்தி சன்முகரிதாம் பவதீய வார்த்தாம். மெயினா என்ன பண்ண அப்படின்னா, சாதுக்கள்கிட்டேந்து கதை கேட்டுண்டேர். கதை கேட்கல அப்படின்னா நீ கோவிலுக்கு போனா கூட பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னா, நீ ஒரு கோவிலுக்கு போனா அந்த மூர்த்திகிட்ட ஏதோ சக்தி இருக்குன்னு நினைச்சுட்டு கை குப்பிக்கிறியே தவிர அந்த மூர்த்தியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ராமர் யாருன்னு தெரியணும்னா ராமாயணம் கேட்டாதான் தெரியும். கிருஷ்ணர் யாருன்னு தெரியணும்னா பாகவதம் கேட்டாதான் தெரியும். பார்த்தசாரதி யாருன்னு தெரியணும் அப்படின்னா மகாபாரதம் கேட்டாதான் தெரியும். இல்லைன்னா நம்ம கோவிலில் போய் இந்த மூர்த்தியை பார்க்கறது ஏதோ இது ஒரு பவர்ஃபுல் ஒரு காட் அவ்வளோதானே தவிர அங்கே பக்தி வராது. பக்தி வரணும் அப்படின்னுட்டா சாதுக்கள் மூலமா பகவானை பத்தி கேட்டுண்டே இருக்கணும். ஞானே பிரயாசம் உதபாஸ்ய நமந்த ஏவ ஜீவந்தி சன்முகரிதாம் பவதீய வார்த்தாம் ஸ்தானே ஸ்திதாக. சொல்றார் இங்க என்ன சொல்றார்? ஒரே இடத்துல இரு. அங்க போறேன் இங்க போறேன், அங்க போறேன் இங்க போறேன், அங்க போறேன் இங்க போறேன்னு அலையாத. ஸ்தானே ஸ்திதாக. ஏன் அப்படின்னா, நம்ம இங்கிருந்து ஒரு பார்த்தசாரதி கோவிலுக்கு கிளம்புறோம் பெருமாளை பார்க்கறதுக்கு. பெருமாள் முன்னாடி எவ்வளவு நாளி நிக்க போறோம் தெரியாது. 5 நிமிஷம் நிக்க போறோமா, 10 நிமிஷம் நிக்க போறோமான்னு தெரியாது. சுவாமியை பார்த்தோமானா இல்லை. ஆனா கோவிலுக்கு யார் வந்திருக்கா, யார் போனா, என்ன நடந்தது? அதனால என்ன சொல்றாரு இங்க? ஸ்தானே ஸ்திதாஹா. ஒரு சின்ன வயசுல ஒரு ஆசை இருந்ததுன்னா, உனக்கு என்னென்ன க்ஷேத்திரங்கள்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு பேசாம பிரேமிகவரதன் முன்னாடி வந்து உட்கார். என்ன பண்ண? ஸ்ருதி கதாம் தனு வாங் மனோபிஹி. சரீரம், வாக்கு, மனசு எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கணும், நாமா சொல்லிகிட்டே இருக்கணும், பகவானை நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கணும், சாதுக்கள் மூலமா கதை கேட்டுட்டே இருக்கணும். வேற எந்த ஒரு எஃபர்ட்டும் நம்ம பண்ண வேண்டாம்.
ஒன்னே ஒன்று நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா, இந்த பகவானோட கிருப்பை என்னைக்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் எதிர்பார்த்துண்டு ஒருத்தன் இருந்தானால், இங்கே பிரம்மா சொல்றார், எந்த ஒரு கிருஷ்ணனை 3 லோகத்தில் இருக்கக்கூடியவர்களாலையும் ஜெயிக்க முடியாதோ அந்த கிருஷ்ணனை இவர்கள் ஜெயித்து விடுவார்கள். இந்த தியாகராஜர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணினார்னா, இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா வாழ்ந்தவர். தியாகராஜருடைய லைஃப் எடுத்து பார்த்தா, திருவையாறுல திருமஞ்சன வீதியில அவருடைய வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டை விட்டுட்டு அவர் வெளியிலேயே போகல, அடுத்த ஊருக்கு கூட போகல. பின்னாடி அவருடைய மனைவியினுடைய பிரிவுக்கு பிறகு அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் இங்கே வாலாஜால இருந்தார். அவருடைய கம்பல்ஷன்னால இந்த வாலாஜா, திருவற்றியூர், இந்த கோவூர், காஞ்சிபுரம், திருப்பதி வந்துட்டு திருப்பி போயிட்டார். லைஃப் டயத்தில் அவர் அந்த அவருடைய 90% ஆஃப் ஹிஸ் லைஃப் வந்து அந்த திருவையாறில் இருக்கக்கூடிய அந்த திருமஞ்சன வீதியில் இருக்கக்கூடிய அவருடைய கிரகத்திலேயே அவருடைய பரம்பரையில் பூஜை பண்ணிட்டு வந்து அந்த பட்டாபிஷேக ராமர், அந்த ராமரை ஆராதனம் பண்ணியே அவருடைய லைஃப் முடிஞ்சு போயிடுது. இந்த கீர்த்தனையில் சொல்றாள், ஏ ஸ்தானே ஸ்திதா. அவர் வந்து பிரம்ம விசாரங்கள்லாம் பண்ணலை, பாடிண்டே இருந்தார், நாமா சொல்லிகிட்டே இருந்தார், அப்புறம் பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தார், ராமருடைய கிருபையை எதிர்பார்த்துட்டே இருந்தார். இப்படிதான் இங்கே பிரம்மாவும் சொல்றார். This is the simplest way but effective way. இருந்த இடத்தில் இருந்தபடியே வருவினை மாற்றிடும் கீர்த்தனம் பாடினே. ஹரி ராம ஹரே ராமா, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே